ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அப்பா வந்து மலைக்கு போயிருந்தாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு நைட்டு வந்து ஒரு 10 o'clock போல் இருக்கும். ஸோ அப்போ கோலம் போட ஸ்டார்ட் பண்ணது ஒரு 12 o'clock ஆகிடுச்சு. புகழ் நீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock வரை அவங்க தூங்கவே இல்லை, ஜாலியாக விளையாடிட்டு ஃபுல்லாக என் கூடயே இருந்தாங்க. சண்டே தான் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு போனாங்க. ஸோ அதனால சாட்டர்டே வந்துட்டு பாதி வேலை வந்து வீட்டில் முடிச்சு வச்சாச்சு. ஏன்னா வீட்டில் வந்து அன்றைக்கி குக் பண்ணுற வேலைலாம் இருந்ததுனால ஸோ ஏர்லியாகவே அம்மா வந்து ஏஞ்சிட்டாங்க. அண்ட் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கோலத்தில் தான் பயங்கரமாக வந்துட்டு ஹெவி ஒர்க் இருந்ததே. பொறுமையாக உட்காந்து கோலம்லாம் போட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு ஸோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பா வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக தூங்கவே இல்லை, காய் எல்லாமே வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சாமிக்கு போல் எங்கள் வீட்டிலேருந்து தான் வந்து ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அதனால் வந்து ஒரு 3 o'clock அந்த மாதிரிலாம் காய் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காய் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பூஜை ரூமில் என்னென்ன க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அபிஷேகம் வந்து நடக்கும். ஒரு டைமே அப்பா மலைக்கு போகும்போது அபிஷேகம் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்துக்காக வந்துட்டு முன்னாடி எல்லா வேலையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யாருமே தூங்கவே இல்லை. புகழ்னி ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருந்தான். அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணாங்க. அண்ட் எல்லாருமே வந்து ஒரு ஒர்க்கில் வந்து கம்மிட் ஆகிருந்தோம். லாஸ்ட் டைம் வந்து அப்பா மலைக்கு போன அந்த ஒரு வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை என்னோடய சேனலுக்கு நீங்கள் கொடுக்கணும். அன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பயங்கர ஒரு பாசிட்டிவாக இருக்கும். வீடே வந்துட்டு சூப்பராக வந்துருக்கும். ஃபுல்லாக பூவில் டெக்கரேட் பண்ணுவாங்க ஐயப்பனை. அண்ட் அபிஷேகம்லாம் நடக்கும். ஃபஸ்ட் வந்து விநாயகர் முருகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஐயப்பனுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. சந்தனம் குங்குமம் ஸோ எல்லாமே வந்து வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் முருகர் ஐயப்பனுக்கு நடக்கும். ஸோ எல்லா பொருளையும் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. விபூதி குங்குமம் சந்தனம் நெய் எல்லாத்தையுமே வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஐயப்பனுக்கு இந்த போட்டிருக்க எல்லா செட்டிங்குமே வந்து ஒரு தாட்டி வாங்கி வச்சிட்டாங்கன்னா அதை வந்து வருஷம் வருஷம் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இது எல்லாமே ஐயப்பன் கோயிலில் தான் வாங்கிட்டு வந்தது. அண்டு வந்து 18 படிக்குமே வந்துட்டு அப்பா மலைக்கு போகிற அன்னைக்கு அலங்காரம் வந்து பண்ணுவாங்க. ஒன்று ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா விளக்கு அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு டெக்கரேஷன் வந்து நான் யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக வந்து வெறும் பூ மட்டும்தான் வைப்போம். ஸோ கொஞ்சம் வெத்தலை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்பாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி போல் கிளப்பி விடணும் வீட்டிலேருந்து. ஸோ அதனால் அவங்கள சாமி கும்பிட்டு சீக்கிரமாக கிளப்பணும் அப்படின்றதுக்காக பூஜை ஒர்க்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்துட்டு குக்கிங். ஏன்னா அவங்க ஆஃப்டர்நூன் தான் வந்து சாப்பிடணும். கொஞ்சம் லேட்டாக குக் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸும் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு அவங்கள வந்து ரெடி பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். அப்பா வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஐயப்பனோட டெக்கரேஷன் அண்ட் படி டெக்கரேஷன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். போன வருஷம் அப்பா மலைக்கு போன வீடியோ வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது. ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 5:30 ஆகிடுச்சு. அவங்க 5 o'clock கிளம்பணும். ஸோ டைம் ஆனதுனால அந்த டைமில் கிளம்பக்கூடாது அப்படின்றனால 6 மணிக்கு நல்ல நேரம் அப்படின்றதுனால அந்த டைமில் கிளம்பலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்னைக்கு குக்கிங்க்கு வத்த குழம்பு சாம்பார் ரசம் சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு பண்ணியிருந்தோம். கேரட் கோஸ் போட்டு பொரியல் பண்ணியிருந்தோம். பாயசம் வடை தான் வந்து பண்ணியிருந்தோம் அன்றைக்கி. அப்பா வந்து அந்த பார்சலுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ பேக்கிங்க்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் டைம் வந்து 6 ஆக போகுது. அதனால அவங்க கிளம்புறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டாங்க. எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிவிட்டு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா இடுமுடி பையெல்லாம் எடுத்து ஒன்ஸ் தலையில் வச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்க்காம கீழே போயிடுவாங்க. அன்றைக்கி அப்பா மலைக்கு போனாலே எங்கள் வீடு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கட் ஃபுல்லுமே பூலாம் வச்சு அம்மா வந்து கோலெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருவாங்க. பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ எப்பயுமே வந்து மலைக்கு போகும்போது வந்து பாத பூஜை பண்ணி அனுப்பிட்டு தான் வந்து அனுப்புவாங்க மலைக்கு. அம்மா வந்து பாத பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. 6 மணி போல் ஷார்ப்பாக வந்து அப்பா கிளம்பிட்டாங்க. ஸோ தம்பியும் பாப்பாவும் தூங்கிட்டு இருந்ததுனால அவங்களால கீழே வர முடியல. அப்பா கிளம்புன உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் சைட் டிஷ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைட் டிஷ்லாம் கொஞ்சம் லேட்டாக ரெடி பண்ணால் தான் அவங்களுக்கு சாப்பிட வந்து கரெக்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். அப்பா கோயிலுக்கு போயிட்டு உடனே ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு 8:30 போலலாம் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டக்குன்னு பேக் பண்ணிவிட்டு குட்டீஸையும் வந்து கிளப்பி விட்டோம். அப்போ தான் வந்து அச்சுதன் ஏஞ்சி வந்தான். நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு சார் போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. புகழ்னியை நான் வந்து எப்படி எழுப்புறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு 2 o'clock தான் வந்து படுத்தாலே செம்ம டயர்டில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு வழியாக வந்து அவங்கள எழுப்பணும். அவங்க ஒரே அழுக எழுப்பினோன்னு. அன்றைக்கி செஞ்சுருந்த எல்லா டிஷ்ஷஸுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பக்காவான டேஸ்ட்டில் இருந்துச்சு. என்ன ஒரு ரீசன்னா, நாங்கள் வந்து கடகடன்னு செஞ்சோம். அர்ஜென்ட்டாக செஞ்சதுனால தான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்து செய்வோம், அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சீக்கிரமாக செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சைட் டிஷ் பண்ணியிருந்தேன். மற்றது எல்லாமே அம்மா தான் வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ அடுத்து வந்து பேக்கிங்க்கு 2 பேருமே சேர்ந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் குட்டீஸ்லாம் வந்து குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஆட்டோ வந்து புக் பண்ணிவிட்டு நாங்களும் கோயிலுக்கு போயாச்சு. கோயிலில் வந்து 8:30 போல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படின்றதுனால பக்கத்தில் வந்து பச்சையம்மன் டெம்பிள் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு சாமியை வந்து பார்த்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சையம்மன் டெம்பிள். நான் வந்து அங்கே இருக்கும்போது அடிக்கடி வந்து அங்கே விசிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த கோயிலை. சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு ஒரு 8:30 போல் இருக்கும். மொத்தமாகவே ஒரு 6 சாமிங்க தான் வந்து போகிறதுனால ஈஸியாக இடுமுடி கட்டி முடிச்சாச்சு. அவங்களும் இடுமுடி கட்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் போல் தான் இருக்கும். அன்னதானம்லாம் போட்டாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அவங்களும் உடனே கிளம்பியாச்சு. ஒரு 10 o'clock போல் இடுமுடிலாம் கட்டிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. புகழ்னி தான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருந்தான். போகிற டைமில் வந்து அவள் அழுதுட்டா. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா வந்து கார்லாம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனாங்க. ஸோ இப்படி தான் வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாக போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.